வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. இப்போ கோவமா இருப்பீங்க போல தெரியுது. ரொம்ப திறமையான பிள்ளைங்க நீங்க. கோவம் இருக்கிறதுங்க குணம் இருக்குங்களா? சிரிப்பு இங்க ஐசா மகன் மாமன் மாதிரி இல்ல பேசுறாரு. என் அம்மா மேம் மாதிரி. மாலை எங்க பாத்தீங்க? குறிஞ்சி நிலத்துல. இங்க பார்த்து இங்கே நிற்கிறா. ஆமாங்க. என்ன ஆமாங்க போங்க. கனிமறை சோலை கடந்து மணமலர் வள கடந்து கிளறிகள் பிள்ளை கடந்து இப்படிலாம் கடந்து வரும்போது குறிஞ்சி நிலத்துல மானை பார்த்தாலும் ஆரம்பத்துல எடுத்துக்கோங்க. அப்ப இருக்குமா? அப்புறம் இதெல்லாம் விட்டு விட்டு மானை எங்க பாத்தீங்க? இங்க எங்க முடிப்பீங்களா? அப்படின்னா என்ன எங்க பாத்தீங்க? பார்த்தது புரிஞ்சிடணும். ஆரம்பத்துல எங்க பாத்தீங்கள? ஆரம்பத்துல குறிஞ்சி நிலத்துல மானை பார்த்தேன். பொய் சொல்லாதையே, பொய் சொல்ற வாய்க்கு போத்தனம் கிடைக்காது. சிவபக்தி சேர்ந்தவன் நான் பொய் சொல்றேன். எனக்கு அப்புறம் நாங்க பொய் சொல்றோமா? அதான உண்மை. நீங்க தான் பொய் சொல்றீங்க, நான் சொல்றேன். நீங்க தான் நிறைய பொய் சொல்றீங்க. இந்த இடத்துல நீங்க தான் பொய் சொல்றீங்க. சரி, குறிஞ்சிலாம் எத்தனை காத தூரம்? குறிஞ்சி நிலம் எத்தனை? 20 காத தூரம். இது என்ன நாடு? தொண்டை நாடு. மேற்கே பவளமலை, சரி. வேங்கட நேரு வடக்கு, ஆர்கூபரி அணி கிழக்கு, தெற்கே பினாகனு, திகழர் பொந்து காதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கே பவளமலை, அது என்ன மலை? பெருக்கி பாருங்க, உங்களுக்கு கணக்கு சரியா வந்து சேரும். மேற்கே பவளமலைன்னா என்ன மலைங்க? வள்ளிமலை கிடையாது, எங்க மலை? வள்ளிமலை இருக்கு, அதுதான் திருவண்ணாமலை. வேங்கட நேர் வடக்கு, வேங்கடம்னா திருப்பதி. வங்கக்கடல் இருக்கு. ஆர்கூபரி அணி கிழக்கு, பாண்டிச்சேரி. தெற்கே பினாகனு, காஞ்சிபுரம். இதுதான் தொண்டை நாட்டினுடைய 4 மால். இதை தெரிஞ்சுங்க. நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க. இதனால பார்த்தது எங்க அப்படின்னு சொன்னா தொண்டை நாட்டில் தான் குறிஞ்சி நிலத்துல மானை பார்த்து அப்படின்னு சொன்னா ஐயா நாங்க ஈசானி மூல பகுதியில் தெரிய வைத்து முருகனுக்காக காவலுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொத்தா அவங்க சொன்னா அவங்க அப்பா சொத்தா வரும்போது நாங்க விளைத்திருக்கிறது ஒரு பூரம் இருக்கட்டும். நீங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன். பார்த்தது குறிஞ்சி நிலத்துல தான் மானை பார்த்தேன். பார்த்தீங்களா? அப்பொழுது நீங்க போய் தான் சொல்லுறீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்ல வருகிறீர்கள்? கேவலம் ஒரு மானுக்காக நான் போய் சொல்றது ஐயா. மானுன்னா எப்பேற்பட்ட மானு? 18ஆம் படி. சிங்கத்தோட காட்டுக்குள்ள சுண்டலிகள் நாட்டாமையா கூட்டம் கூட்டம் உன்னை வந்துட்ட எடுத்துடும்.
உலகம் மண்டமா மண்டலம் சபையாகி கொம்பாகி காட்டு அகத்தை நிற்கும் அவையல நன்மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாத மண் நன்மரம் என்று சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பறியும் நன்மை உங்களுக்கு உண்டா? அப்படி இருந்திருந்தால் மான் பின்னாடி மலை கடந்து காடு கடந்து வனம் கடந்து அத்தனையும் கடந்து நீங்க தேடி வந்த மானை கண் எதிரே பார்த்தும் கூட விடுத்து நிற்பீரா? இது நமது இனத்திற்கு இழுக்காக தெரியவில்லையா உங்களுக்கு? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சிலை படிக்கலாம், வளையடிக்கலாம், புள்ளி கூட வெட்டான். புளி வெட்ட தெரியாத அளவை எப்படி ஐயா பிழைக்க போறீரு? என்னை திருங்க கிரமம் துணிந்தவன் என்னவும் என்பது எனக்கு. எந்த ஒரு காரியத்தும் செய்வதற்கு முன்பு நன்கு ஆலோசிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு செய்ய தொடங்க பின் எண்ணி என்பது அறிவிலன் என்பார்கள். அறிவுக்கு விலை கொடுத்து எப்ப எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். எழுதுங்க. மான்னா எப்பேற்பட்ட மானுங்க? யாரும் தெரியும். அந்த முக புகையில் ஒரு மரத்தின் பேரும் அலை கடல் வாழ ஒரு சீவன் பேரும் வெங்கமுக பட்டண பேரும் வெகுகால பேரும் விளங்கும் ஒரு பிள்ளை பேரும். இதை ஆறும் கூட்டி நடுவளத்தை ஆராய்ந்து பார்த்தா ரங்கநாதன் வரும். நடுவளத்தை ஆராய்ந்து பார்த்தா ரங்கநாதன் வரும். அதை போல நடுவளத்தை பார்த்தா என் மாடு எப்பேற்பட்ட மானு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ உங்க பேர் என்னங்க? பள்ளி கத்திர புள்ளி ஒரு புள்ளி. என் மானுக்கு ஒரு புள்ளி. ஒரு புள்ளி எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? பள்ளிக்கு ஒரு புள்ளி எந்த இடத்துல இருக்கு? நடு எழுத்துல இருக்கு. நடு எழுத்துல இருக்கு. ஆக ஒரு புள்ளி. என் மானுக்கு ஒரு புள்ளி. இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? என்னையா முத்தருக்கு பத்தி முழங்கால கந்தனுக்கு பத்தி கவுட்டுக்குள்ளன்னு மறுபடியும் என்ன பார்த்துதான் பேசுறீங்க? நீங்க மானை தேடி வந்தது போல தெரியவில்லையே. நம்ம தேடி போனா காணாம போனது தேடி விடுறது. தோரத்துக்கு அப்படின்னு சொல்லி முகத்திலே முடிச்சு கூடாது துரத்தி விட்டுறது. விரட்டுறது அப்படின்னு சொன்னா எப்படி இது விரட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் மான விரட்டி வந்திருக்கேன். வேட்டையாடுத மான், வேடர்கள் நிறைந்த மான், பார்க்க தெரிந்த மான், இது பாய்ந்து ஓடாத மான். இது எந்த மானு? அதுதான் இந்த மானு. அந்த என்பது அழகு. கண்டமொழி கண்டெஞ்சும் கண்கள் குழல் கண்டெஞ்சும் அண்டு மில்லி கண்டெஞ்சுமான வண்டியாய்ந்து ஓடக்கூடிய அளவுக்குடைய மாளிகை வெளிகள். சாதாரணப்பட்ட வெள்ளிகள் கிடையாது. அத்தத்தா 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 கொஞ்சம் காட்டமா கொஞ்சம் காட்டமா குட்டியார் தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொந்தா. குட்டியார் தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொந்தா. குள்ள நிறைய மாட்டிக்கிட்டா குள்ள நிறைய மாட்டிக்கிட்டா. பாட்டு பாடுறாரா இல்ல அப்படி ஜாடமலையே திட்டுறாரா? நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டாடு கேட்குமா இல்லையா? குள்ள நரி மாட்டிக்கிட்டா அப்படின்னா என்னமா ஜாடையில பொட்டத்தி மாதிரி குத்துக்கிறீரு? மாட்டிக்கிட்டா ஏமா மாட்டிக்கிட்டா? குட்டியார் தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொந்தா. இந்த குள்ள நரி தப்பி வந்தா யாருக்கு சொந்தா? நரிக்கு இடம் கொடுத்தா தானே. போன்ற இந்த வேடனுக்கு சொந்தா. முட்டை கோழி தப்பி வந்தா கட்டி சேவலுக்கு சொந்தம். கொஞ்சம் காட்டமா கொஞ்சம் காட்டமா. 50 காசுக்கு பட்டை வட்டை வாங்கி அரைச்சா அப்புனா எப்படி இருக்குமோ அப்படி காட்டமா இருக்கு நீங்க பேசு. எரியுமே. ஆமா எரிச்சல். முட்டை கோழி தப்பி வந்தா யாருக்கு சொன்னா? கட்டு சேவலுக்கு சொந்தம். ஆமா கோழி வந்துச்சுன்னு என் போன்ற சேவல 4 தட்டு டப்பு டப்புன்னு அடிச்சு. ஆமா இருக்கிறதுலயே இறைவனால் படைக்கப்பட்ட சிவராத்திரியிலே சிற்றின்பத்தில் ஈடுபடக்கூடியது சேவல் ஒண்ணுதான். அதிகமா ஈடுபடுமா? ஆமா. அதுக்கிட்ட நீ வழங்கக்கூடிய குறிஞ்சி கடவுள் சேவலை வந்து என்ன கொடியாகவும் மயில வந்து அடியில வச்சிருக்காரு. அடியில வச்சிருக்காரு. கொஞ்சம் காட்டமா கொஞ்சம் காட்டமா குட்டி மட்டும் போட்டிருந்தா பக்கத்துல போயிருக்கு. குட்டி மட மாநிலம்மா இது கட்டியான உருவமம்மா. தந்திட வேணும் என் மான தந்திட வேணும்.
வில்லாக்கி ஐந்தரத்தை அன்பாக்கி மந்திரத்தை நேரில் மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரன் சூரியன் தான் போந்த காவலத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா வன மோசமாகாம நேசமாக மானை பிடிப்பதற்கு ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லுங்க. ஆமா ஒரு தடவை மான் இருக்கிறது என்று நான் சொல்லிய பிறகு நீங்கள் படிப்பதற்கு உங்களுக்கு எதற்கு ஆண்மகன் என்ற பட்டா கேட்டுத்தான் வாங்கணும். எதனால் அப்படி தகவல் சொத்தாருந்தாலும் கேட்டு வாங்கணும் அப்படின்னா பேரனுக்கு சொந்தம் அதான உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க தேடி வந்த மானை அப்படிதான் என்னிடம் கேட்டு வாங்கி செல்ல வேண்டும் அப்படின்னா உண்மையை சொல்ல வேண்டும். மானை பார்த்தேனமா பார்த்த மானாக படத்தை விட்டேன். இப்போ உள்ளே எல்லாம் நல்லா பாருமா அப்படின்றாங்க. உள்ளே எல்லாம் நல்லா பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா இந்த மானாகப்பட்டது உள்ள இருக்கிறதுனா எலி எந்த ஜீவன்கள் சிறு சிறு ஜீவன்கள் கூட உள்ள புகழாத அளவுல நாங்க தூய்மையான இடமாக வச்சிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? புதர்களோ செடி கொடிகளோ இங்க கிடையாது. அப்படி இருக்கின்ற வேலையில் உங்களுடைய மானாகப்பட்டது உள்ளே பூர முடியும் இயலுமா? என்னையா உங்க புத்தி உங்ககிட்டே இல்லை, வேற எங்க அடமான வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாருக்கு யாருக்கு நீங்க தான் புள்ளி வச்சீங்களா? வளலின்னு புள்ளியில வளலின்னு போயிடும். ஏன் அப்படியே நீங்க அதற்கு பேதலிக்கிறீரு? ஒரு புள்ளி உள்ள மானுங்க கசட பிறகு எங்கன்னா நம்மனா எறால வளல. இந்த நடுவுல போடுற லாவாகப்பட்டது எதற்கு உபயோகப்படுத்தும்? வளம் 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 மடக்கி போட்டு செய்கிறது உங்களால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நடுவை போடுங்க. நடுவுல வளம் அப்படின்னா செழுமை. ஏன் உபயோகப்படுத்துறீங்க? ஏன் அதுல செல்லா காசா நீங்க பேசுறீங்க? உங்களால முடியாது எனக்கு நல்லா தெரியுமையோ. ஓடு 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 தேடு தேடு யாருக்கு எந்த இடத்துல எது தெரியும் தெரியாது என்பது உங்களுக்கு தெரியாது. அப்ப கண் இமைக்கு நேரத்தில் எந்த பொருள் எவ்விடம் மறையும் என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற உங்க யுக்தியாகப்பட்டதுக்கு தங்களுடைய மான் எங்கு மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. பூனை புலியாகாது, எறும்பு எலுகடா நீந்தாது, உப்பு பொம்மை கடலை ஆழத்தை பார்க்க இயலாது. அதான உண்மை. சூரிய பவனை நாம விழுங்க முடியுமா? நீங்க தெரிஞ்சு வச்சேன்னா தெரியாம வச்ச போய் வைக்கிற இடத்துல வைங்க, இங்க வச்சீங்கன்னா எரிஞ்சு போயிருவீங்க. அதனால உங்க மானுக்குரிய அங்க லட்சண அடையாளம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்து சொன்னால்
எனது அண்ணா இருக்கின்றாரே அவர் சொல்லுவார், பெரியார் வந்து உங்களுக்கு வழி அனுப்புவார். பணத்தை கொடுக்க கேட்க வேண்டும். அடையாளத்தை சொல்லுவோம் நானே அப்படி சொல்லி தானாக படிப்போம். சேனைன்னு மட்டும் பட்டம் கொடுக்குறாங்க. அப்படி வச்ச சேனை இங்க கிடையாது. சேனை வச்சா தானே சோனையெல்லாம் பார்க்கறது கிடையாது. அது இல்ல இருக்கு இல்ல ஏமா வச்சுக்கிட்டு இல்ல இல்லைன்ற. அட ஏன் நீங்க கண்ணு போய் தெரியாம தடை ஆளை பார்த்து ஏமாறதான் ஊத்து காலம் வந்துருக்காங்க. ஆளை பார்த்து மட்டும் இடம் விட்டுறதாத. அடையாளத்தை சொல்லிட்டு அப்புறம் பாரு நான் எப்படி என்ன பண்றேன். நான் பார்த்துக்கிறேன். இந்த அகத்துல நின்றுள்ளாவும் நற்காரிகை. காரிகை என்றால் மண்ணுக்கு மான் பேரு, பெண்ணுக்கு மான் தான் பேரு, ஓடக்கூடிய கங்கைக்கு மான் தான் பேரு. வண்டி பருந்து வட்டமிட ஊரார் வளர்க்கிற கோழி குஞ்செல்லாம் பிடிச்சு போவான்னு. அண்ணா வரை 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 சீரேச்சமாமே மலமானோ வரை
என் வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது நீதானே. ஏழு பேர்த்தி ஒரு வழி பண்ணாம நான் வெளியேற மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உன் பிரச்சனை என் பிரச்சனை முடியணும். கந்த பெருமானை கும்பிடுவோம். அழகெல்லாம் முருகனே, அழகெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே. வேடனாக வந்திருக்கும் நான் தான்.
என்னை மறந்து கொண்டால் என் அகலமே உன்னை போற்றும். எப்படி வள்ளி இன்று முதல் வள்ளி தெய்வானை பள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும். முதல் இடம் கொடுத்தா முதல் தரம் உனக்கு. நீங்க தான் தெரிஞ்சு உலகத்தை ஆட்டி படைச்சிருக்கீங்க. என்ன வேணும்? அங்க 7 குஞ்சைக்கு தலைவருக்கு அப்பா என்ன விஷயம்னா, உங்களுடைய கல்யாணத்தை பார்க்கறத காட்டி என் தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பெற்ற தாய்தாக்கு இருக்கு. அவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. அண்ணன் தம்பி 7 பேருக்கு அந்த 6 பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா உங்க கல்யாண காட்சியை பார்க்கறது இந்த 2 கண்ணால சந்தோஷமா பார்க்கப்படும். எப்படி இந்த 2 கண்ணால உங்க கல்யாண காட்சியை பார்க்கணும், அந்த கண்ணோட உங்க சாந்தி முத்தத்தையும் பார்த்துக்கணும். அவர் எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி போத மூளை வளர்ச்சி. தங்கச்சி அண்ணன் ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்கா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா ஓ மாப்பிள்ளையை கூட்டு போய் மொட்டை அடிக்கலாம்னு நினைச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இந்த நாடகத்தை கண்டுபிடித்து நாடா கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். சிறந்த முறையில் ஒருவழி ஏற்பாடு செய்துள்ள துர்கா ஆகிய சிறப்பும் அதனை சார்ந்த உரிமை இருக்கிறவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். சுவாமி நாமம் அன்பார்ந்த நாடக ரசிகர் மக்களே, இந்த தினத்தில் இந்த நாடகத்தில் ராஜநடிகராக வேடனாய் நடிக்கக்கூடிய அன்பு அண்ணார் மானூரை சார்ந்த எங்களது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி அருமையுள்ள மானூரை சார்ந்த விஜயராம் அவர்களுக்கு நமது கருவேலி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ராஜநடிகையாக வேடனாய் நடிக்கக்கூடிய அன்பு சகோதரி மதுரை மாவட்டம் கசகுளத்தை சார்ந்த சாந்தி தேவி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாரதராக நடிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை பூவந்தியை சார்ந்த மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கான்சலாக காட்சி தரக்கூடிய நாட்டிய தாரகை மாலா அவர்களுக்கு, மணப்பாறை சார்ந்த மாலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருமை இருக்கக்கூடிய அருமை மாமா ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் வட்டம் கள்ளிக்குடியை சார்ந்த VM சீமான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த நாடகத்தில் மிருதகம் வைக்கக்கூடிய அருமை அப்பா சென்னையிலக்குடியை சார்ந்த ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வைக்கக்கூடிய அன்பு தம்பி கண்டீஷன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தாளம் வைக்கக்கூடிய மாணிக்கம் அவர்களுக்கு பாவாடை போடப்படுகிறது, பொன்னாடை போடப்படுகிறது. இந்த நாடகத்தை உலகமெங்கும் சிறந்த முறையில் எடுத்து வைக்கக்கூடிய யூடியூப் சேனல் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு கருவேலி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. செல்போன் இருக்கிறவங்களாம் நாளை கழிச்சு நம்ம ஊர் பேரை போட்டு கட்டி பாருங்க, யூடியூப்பில் வரும். தங்கள் மத்தியில் பபுனாக நடிக்கக்கூடிய மானாமதுரை ஆனந்தகுமார் எனக்கு பொன்னாடை போடப்படுகிறது. செயின் போகிறதா சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி எங்களை கௌரவப்படுத்திய நமது கரிவேலி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம்.
சீரியஸ் பண்ணிட்டு